கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அப்படி கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரு கூட எப்படி கம்யூனிகேட் பண்றது? ஒருவேளை கடவுள் கூட பேச முடிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப எளிமையாகவும் சந்தோஷமாகவும் தானே இருக்கும். அப்போ அவர் கூட எப்படி தொடர்பு கொள்வது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த பூமியில் கோடான கோடி உயிர்கள் வாழுது. அப்படி வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் மனிதனோ இல்லை நீங்களோ நானோ காரணம் கிடையாது. ஸோ நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை தான் உலகத்தில் உள்ள பல சமுதாயங்களும் கடவுள் அப்படின்னு நம்புது. ஸோ கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது, அதை நான் நம்புறேன். சரி, கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்ம இப்போ ஒத்துக்கிட்டோம். அப்படிப்பட்ட கடவுள் கூட எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்றது? மனிதர்களை பார்க்கும்போது ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒரு சைடு கடவுள் இருக்கு அப்படின்னு நம்புறவங்க இருக்காங்க, இன்னொரு பக்கம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ஆனா அந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரையுமே கிட்டத்தட்ட சரிசமமாக தான் எல்லாத்துலயும் நடத்துது. அப்படின்னா இந்த இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அவங்களும் ஏதோ ஒரு விதத்துல கடவுளோட தொடர்புலயே இருக்காங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுல்ல. அந்த சந்தேகத்துக்கு ஆன்சரை நம்ம காடுகளுக்குள்ள போய் தேடலாம் வாங்க. ஏன் காடுகளுக்குள்ள போகலாம் அப்படின்னா, மனிதம் அப்படின்னாலே செயற்கை, எண்ணங்கள்லையும் செயற்கை. மனிதனோட செயற்கையான எண்ணங்கள்னால தான் இந்த பூமி முழுக்க நிறைய செயற்கையான விஷயங்கள் குமிஞ்சு கிடக்கு, பொருளாகும். அதனால அதை ஒதுக்கிடுவோம். அதனால தான் காடுகளுக்குள்ள போனேன். ஏன்னா அங்கதான் இயற்கை இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் காடுகள்ல இருக்கு. அப்ப இந்த உயிரினங்கள் ஏதாவது மனிதனை மாதிரி கடவுள்கிட்ட டெய்லி கடவுளே என்னை காப்பாத்து, நம்ம மனிதர்கள் அப்படி தானே கேட்குறோம் போயிட்டு, கடவுளே என்னை காப்பாத்து, எனக்கு இன்னைக்கு இதை கொடு, எனக்கு அதை கொடு அப்படின்னு இந்த உயிரினங்கள் டெய்லி இந்த மாதிரி ஏதாவது கோரிக்கை வைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கடவுள்கிட்ட அவங்க கோரிக்கை வைக்கிறது இல்லை, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது இல்லை. ஆனால் கடவுள் என்ன தனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு அப்படிங்கிறத கவனிச்சு கேட்குறாங்க. கேட்டு அதன்படியில தான் அவங்க இந்த பூமியில வாழ்றாங்க. அந்த விலங்குகள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள்லையும் அந்த கடவுளோட பிளெஸ்ஸிங்கும் இருக்கு. அந்த விலங்குகள் எல்லாமே தன்னோட உள் உணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி தான் அது வாழுது. ஸோ அது உள் உணர்வில் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு லெஃப்ட் சைடு ஓடணுமா, ரைட் சைடு ஓடணுமா, பதுங்கி நிற்கணுமா, இல்லை செத்த மாதிரி நடிக்கணுமா, இந்த அத்தனை முடிவுகளையும் அது தன் உள் உணர்வுலேருந்து எடுக்குது. அப்படி எடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு உணர்வுலையும் அந்த கடவுளோடைய பிளெஸ்ஸிங் இருக்கு. ஸோ கடவுளோட தொடர்பு கொள்றதுக்கு மிக சிறந்த ஒரே வழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட உள் உணர்வுலேருந்து சந்தோஷமாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் கடவுள் இருக்கிறாரு. இதை தான் நான் நம்புகிறேன். இப்போ ஒரு மான் இருக்குது, ஒரு புலி அடித்து அந்த மானை கொன்று அந்த மான் செத்து போகுது. அப்போ அந்த இடத்துல கடவுள் ஏன் காப்பாற்றலை அப்படின்னா, ஒரு உயிராய் பிறந்த அத்தனை பேருக்கும் கடவுள் கொடுத்துருக்கு ஃபார்முலா என்னென்னா, கடைசி மூச்சு விடுற வரைக்கும், அது சாகிற நொடி வரைக்கும் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கணும். அது எங்கேருந்து போராடும்? தப்பிச்சு ஓடுறதுக்கு சிந்திக்கணும், ஓடணும், செயல்படணும். அதான் போராட்டம். அது எல்லாமே தன்னோட உள்ளுணர்வுலேருந்து செய்யணும். அப்போ பல லட்சம் நொடிகளில் இருந்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிட்ட அந்த மான் என்றைக்கோ ஒரு நாள் இறக்குது. அது ஒருவேளை இயற்கையாகவும் இறக்கலாம், இல்லைனா ஒரு புலியோ இல்லைனா ஒரு சிங்கமோ அடித்து கூட கொள்ளலாம். அந்த நொடி கூட அந்த மான் கடைசி வினாடி வரைக்கும் அந்த உள்ளுணர்வின்படி தப்பிச்சு ஓடுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணோம். இது வரைக்கும் அந்த மான் தன்னோட ஆயுசில் இதே மாதிரி பல தடவை முயற்சி பண்ணி தப்பிச்சிருக்கு. இன்றைக்கி இறந்துருது. அப்படின்னா இன்றைக்கி அதனுடைய இந்த பூமியில் வாழ வேண்டிய அந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னு அந்த இயற்கையை நம்புது. அந்த நம்பிக்கையை கடவுள் எடுத்த முடிவை இந்த மானும் ஒத்துக்கிட்டு அது உயிரை விட்டுருது அங்கே. இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளும் மனிதர்களாக உள்ளிருந்து உள் உணர்வில் இருந்து தான் எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும். கடவுள் எதிர்க்கே நின்றா கூட எதிர்க்க நிற்கிறது கடவுள் அப்படின்னு நமக்கு எது சொல்லும்னா, நம்மளோட உள் உணர்வுகளும் நம்மளோட கான்ஷியஸ்னஸும் தான் சொல்லும். ஸோ கடவுள்கிட்ட போய் நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்காம நம்ம உள் உணர்வில் இருந்து கடவுள் நமக்கு எதை கைட் பண்ணுறாரு, நம்ம எதை செய்யும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கோம், எதை செய்கிறதுல நமக்கு ஒரு நிறைவு இருக்கோ அதை நம்ம செய்யும் போதெல்லாம் செயல்கள்லையும் நம்ம பேசக்கூடிய பேச்சுகள்லையும் அத்தனையிலையும் அந்த கடவுளோடைய பிளெஸ்ஸிங்கோடு தான் நம்ம அதை செய்கிறோம். ஸோ இப்போ மனிதர்களில் கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, ஆனால் அவங்களுக்கு ஒருவேளை நிறைந்த மனிதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஹியூமனிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க தன்னோட உள் உணர்வுலேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சந்தோஷமாக தன்னுடைய கான்ஷியஸ்னஸ்க்கு உட்பட்டு செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமையே கடவுளோட தொடர்புலேயே இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அவங்க வெளியில் போய் கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் போய் ப்ரே பண்ணலனா கூட உள் உணர்வின் அடிப்படையில் அவங்க செய்யக்கூடிய எல்லா நியாயமான செயல்கள்லையும் எண்ணங்கள்லையும்
கடவுள் இருக்கிறாரு. அதனால தான் அவங்களால சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் கடவுள் இருக்குன்னு நம்பிக்கை இருக்கிறவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி கடவுள் இல்லைன்னு சொன்னால் கூட அவங்களாலையும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியுது. ஸோ கடவுள் அப்படிங்கிறவரை நம்ம உள் உணர்வுகள்ல இருந்து நம்ம தேடணும். கடவுள் நம்ம எதிர்க்க வந்து நிற்க மாட்டார். நம்ம காதில் வந்து கடவுள் பேசுவார்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேச மாட்டார். கடவுள் நம்ம கண்ணிலையும் தெரிய மாட்டார், காதுலையும் வந்து பேச மாட்டார். அப்படிலாம் ஒரு வேளை பேசினா சைக்காட்ரிக் டாக்டர் தான் பார்க்க வேண்டியது இருக்கும். கடவுளுங்கிறவர் நம்ம சந்தோஷமாக மன நிறைவாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள்லையும் கடவுள் இருக்கார். அவரோட கைடன்ஸில் தான் நம்மளால் சந்தோஷமாக ஒரு முடிவை எடுக்க முடியுது. ஸோ கடவுள் அப்படிங்கிறவர் நம்மளுடைய உள் உணர்வுகள்ல இருந்து தான் பேசுவார். நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும். அதையும் தாண்டி நிறைய பிரச்சனைகளும் துன்பங்களும் கடினங்களும் வந்துச்சுன்னா அதை தைரியமாக உள் உணர்வுகள்ல இருந்து கான்ஷியஸான முடிவுகள் எடுத்து அந்த பிரச்சனைகளை தாண்டி நம்ம வாழணும். இப்போ டெய்லி புலி விரட்டுது, சிங்கம் விரட்டுது, கரடி விரட்டுது, அதுக்காக ஒரு மான் வந்து துவண்டு போறதில்ல. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி தான் அந்த பிரச்சனைகளுக்கும் நடுவில் தான் அந்த மான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை வாழுது. இதே மாதிரி தான் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு அதை முறியடிச்சு நம்ம வாழணும். அதையும் தாண்டி ஒரு நாள் நம்ம உயிர் பிரியும், அதுவும் இயற்கை தான். அப்படி நடந்துச்சுன்னா அதுவும் அந்த கடவுளோட முழு பிளெஸிங்ல நடக்குது. ஆனா நாமளா நம்மளோட உயிரை எந்த நொடியும் விட்டு கொடுக்க கூடாது. தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும். போராட்ட குணத்தை நம்ம என்னைக்கு விட்டுறக்கூடாது. முடிவு அந்த இயற்கையோடது, அந்த கடவுளோடது. நன்றி.